living life every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst. Hi friends, welcome to my channel AMARA'S. இன்றைக்கி நம்ம ஒண்டர் செஃப் சாப்பரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்ட்டு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு வந்து மிக்ஸி டைப்பில் தான் இருக்கும், ஆனால் மேனுவல். உள்ள பிளேடு கூட பாருங்களேன், மிக்ஸி மாதிரி தான் இருக்கும். இதில் 1/2 கிலோ வரைக்கும் போட்டு கட் பண்ணலாம். இது இப்படி மூடிட்டு அந்த ஹேண்டில்கிட்ட உள்ள லிவரை இழுத்து விட்டு லாக் போட்டுக்கலாம். இந்த மேலே உள்ள ஹேண்டில் பாருங்களேன், இதுதான் வந்து நம்ம இதில் போட்டு சுற்றினாக்கா உள்ளே கட் ஆகும். இதில் வந்து பெருசாக கட் பண்ணோம்னா, இது வந்து சின்னதாக கட் பண்ணோம்னாக்க இதில் போடலாம். இப்போ சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், இது ஸ்லோவாக தான் சுற்றும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றும். ரொம்ப பொடியாக கட் பண்ணோம்னா இதில் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பிளேடு, இது வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சிப்ஸ் போடுவோம்ல, அதுக்கு கட் பண்ணுறது. இதில் வந்து ஃபிங்கர் சிப்ஸ் டைப்பில் ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இது போடுறதுக்கு இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு இப்படி திருப்பி போட்டோம்னா ஷார்ப்பாக இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்க கையில் படாமல் பார்த்துக்கணும். நம்ம குழந்தைங்க கை கேட்டால் அதை வச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் போட்டோம்னா கொஞ்சம் தடியாக வரும். இது ரெண்டையுமே போட்டோம்னா ரொம்ப மெடிஸாக வரும். எப்போவுமே இதை க்ளோஸ் டைப்லேயே வச்சுக்கணும். திருப்பி போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சிடணும். இதை கழுவும்போது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அதெல்லாம் போட்டு இந்த ஃபாஸ்ட்டாக சுற்றணும். சுற்றினா ஸ்லைஸ்டாக கீழே விழுந்துடும். இது வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது. மாவு, உப்பு, தண்ணி, எண்ணெய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிடலாம். இது வந்து மில்க் ஷேக் பண்ணுறது. வாழைப்பழம், பால், சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மில்க் ஷேக் பண்ணுறதுக்கான பிளேடு. வாங்க இப்போ நம்ம காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட்டு நம்ம இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக சுற்று, ஏன்னா கேரட் மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அதனால் இது ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுல தான் போடணும். அதுவே கொஞ்சம் இடையில டைட் கொடுக்கும். ஒரு 1/4 கிலோ வரைக்கும் சுற்றிட்டு நல்லா பொடியானோன்னு எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு 1/4 கிலோ போடலாம். ஏன்னா கேரட்டுக்கு சொல்கிறேன். வெங்காயம்லாம் எவ்வளோ வேணால் கட் பண்ணலாம், 1/2 கிலோ வரைக்கும் கூட கட் பண்ணலாம். கேரட்டு, பீட்ரூட் அந்த மாதிரி ஹார்டாக உள்ள காய்கறிலாம் வந்து ஓரளவுக்கு தான் போட்டு பண்ணணும். பாருங்கள் இப்படி சுத்த வருதா, அப்படியே நமக்கு இது பார்த்துக்கணும். கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அதில் பார்த்துட்டு எந்த சைஸுக்கு போதுமோ அந்த சைஸுக்கு நம்ம எடுத்துடலாம். இன்னும் நைஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுற்றணும். காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த சைஸுக்கு வேணால் அதோட விட்டுறலாம். இன்னும் நம்ம திருவுற மாதிரி டைப்புக்கு வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 சுற்றி எக்ஸ்ட்ரா சுற்றினோம்னா இந்த மாதிரி வந்துடும். நான் வந்து 1/2 கிலோ கேரட் வச்சுருந்தேன். நம்ம இன்னொரு வாட்டி போட்டு சாப் பண்ணிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். நைட்டே கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். நாளைக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சி ஃபாஸ்ட்டாக சமையல் பண்ணிக்கலாம். இது கழுவும் போது இந்த பிளேட்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம கையில் படாமல் டேப் முன்னாடி பிடிச்சி அப்படியே கட்டணும். இது எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 3 மினிட்ஸ் ஆகிக்குமா? 1/2 கிலோ கேரட்டையும் நம்ம திருவுற மாதிரி
சின்னதாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நூக்கல். இது கொஞ்சம் தண்ணி காய்ன்றதுனால இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் தண்ணி காய்ன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். இது கத்தியில் தோல் எடுத்துகிட்டு 4 கட் பண்ணி இப்படி 1-2 போட்டு ஒன்றா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு சுற்றினோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி 1-2 போட்டு சுற்றி இது பண்ணிடலாம். வீட்டில் ஜென்ஸு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கொடுத்து கூட இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். நூக்கல் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு இதையும் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு தனியாக சிறுபருப்பை வந்து தனியாக வேக வச்சு அதோட கலந்துக்கணும். கலந்துட்டு கடைசியாக தேங்காய் துருவி போட்டு இறக்கணும். இது காரக்குழம்பு, தக்காளி குழம்பு இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் வாழைத்தண்டு, முள்ளங்கி, பூசணிக்காய், அப்புறம் கோஸு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா அதெல்லாம் ஃபைபர் ஃபுட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பொதுவாகவே காய்கறி சமைக்கிறத விட கட் பண்ணுறது பெரிய ப்ராசஸ்ங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணலாம். வெங்காயம் வந்து பிரியாணிக்கெலாம் நீட்டாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணோன்னா இந்த செட்டு வச்சு தான் பண்ணணும். ஆனால் என்ன ஆச்சுன்னா என்கிட்ட உள்ள வெங்காயம் பெருசாக இருந்தது, அதனால் அது கொஞ்சம் சிக்குது. வெங்காயம் பெரிய வெங்காயமே கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சைஸில் வெட்டுறது வந்து அதாவது சின்ன சைஸ் வெங்காயம் வச்சா ரவுண்டாக பஜ்ஜி செய்கிறது, வாழைக்காய் பஜ்ஜிலாம் செய்வோம்ல, அது மாதிரி வெங்காய பஜ்ஜி போடுறதுக்கு செய்யலாம். இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை 4 கட் பண்ணி இப்படி போட்டு பண்ணோம்னா இது வந்து பிரியாணிக்கு, பச்சடிக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வாழைக்காய் சீவரத்தில் வெங்காயம் கட் பண்ணுறத விட அந்த காய்கறி வெட்டணும்ல அந்த பிளேடு போட்டு கட் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுது வெங்காயம். நம்ம பொரியலுக்கு இந்த பாருங்கள் 1-2 தான் ரவுண்டாக வந்திருக்கு. மற்றபடி நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி நீட்டாக ஒரே ஷேப்பில் வந்திருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்த பிளேடு போட்டு வெங்காயம் கட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பொரியல், அப்புறம் ஆம்லெட், முட்டை ஆம்லெட், அப்புறம் தோசைக்கு அதுக்கெலாம் போடுறதுக்கு. சட்னி அரைக்கணும்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வரும்போதே நிறுத்திடலாம். வெங்காயம் எவ்வளோ வேணால் போட்டு அது ஃபுல்லாக வரைக்கும் கூட போட்டு கட் பண்ணலாம். ஆனால் ஒரு பீஸாக இல்லைன்னா 2 பீஸாக தான் உள்ளே போட முடியும். இந்த பாருங்கள் இந்த ஷேப்பில் வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசையலாம். 1 கப் மாவு போட்டு மாவு பிசைய தேவையான எண்ணெய், தேவையான உப்பு, முதல்ல இப்படி ட்ரையாக வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த உப்பு வந்து எல்லாத்துலேயும் கலக்கணும்ல. இதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி ஊற்றி இந்த மாவு கூட ஒரு 3 மினிட்ஸில் பிசைஞ்சிடலாம். எனக்கு மாவு பிசைறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதில் அவ்வளோதாங்க. நம்ம அப்படி கையில் பிசைகிற மாதிரி உருட்டாக வராது. ஏன்னா
அப்படி வந்தால் உங்களுக்கு சிக்கும்ல. ஆனால் அந்த இதில் வந்துடும், நம்ம கையில் எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அங்கே இதில் ஒட்டாமல் வந்திருக்குல்ல, அதில் ஒட்டாமல் வந்திருக்குங்கும் போதே அது கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் நிறையா மாவு இருந்தால் இந்த பிளேடு போட்டு கூட பிசைஞ்சிடலாம். 2 கப்பு 3 கப்பு போகும்போது இந்த பிளேடை போட்டு கூட மாவு பிசைஞ்சிடலாம். அடுத்து பீட்ரூட், இது இந்த மாதிரி சைஸாக ஒரே மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டு நம்ம திருவுற மாதிரி கொண்டு வந்துடலாம். பீட்ரூட் ஹல்வா பண்ணுறதுக்கு இல்லை பொரியல் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த கேரட் சீவுற இது இருக்குல்ல, அதை சீவுனா கை வலிக்கும்ல, ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, இதில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம பொதுவாக சீவுற கட்டையில் சீவும்போது கையெல்லாம் ரெட்டாகி அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே கை கலர் மாறாமல் இருக்கும். இதில் அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. இன்றைக்கி நாம் செஞ்ச காய்கறி 3மே கொஞ்சம் ஹார்டானது தான். ஆனால் பீன்ஸு, அவரைக்காய், கொத்தவரைக்காய் இந்த மாதிரி சாஃப்டான காய்கறிலாம் அப்படியே கொத்த அள்ளி போட்டு ஈஸியாக பண்ணிடலாங்க. இதுக்கு வெண்டைக்காய் செட் ஆகாது, ஏன்னா அதில் குழப்பு இருக்கும், அது வட்ட வட்டமாக கட் பண்ணணும், அதனால் அது இதில் பண்ண முடியாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் பண்ண வேண்டியது தாங்க. நம்ம கேரட் திருவினாலும் அந்த மாதிரி வந்துடும். பொரியல் பண்ணுற சைஸுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ நான் கட் பண்ணாமல் ஃபாஸ்ட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும்ல இந்த டைமுக்குள்ளே நம்ம இவ்வளோ கட் பண்ண முடியும் அப்படின்னு, அது தெரியறதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். இது துருவல் சைஸுக்கு வந்திருக்கு. நம்ம அந்த கேரட் சீவுறதுல தானே பீட்ரூட்டும் சீவோம், அது சீவும்போது நம்ம ஷோல்டர்லாம் வலிச்சிடல, ஆனால் அதுக்கெல்லாம் இது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. நான் இந்த பீட்ரூட் ஹல்வா செய்ய போகிறேன், அதனால் ரொம்ப சின்னதாக நம்ம திருவுற மாதிரி பதத்துக்கு கட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே பீட்ரூட் ஹல்வா ரெசிபி போட்டிருக்கேன், அந்த லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த மாதிரி சாப்பரில் கட் பண்ணி எவ்வளோ சைஸ் கம்மியாக வருதோ அதை எப்படி ஹல்வா செய்யலாம் அப்படின்றதுனால சும்மா ரெசிபி இல்லாமல் செய்முறை மட்டும் போட போகிறேன். கேரட் கூட பசங்க பச்சையாக கூட சாப்பிட்ருவாங்க, ஆனால் பீட்ரூட் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அல்வா மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டாக்க அதை விரும்பி சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் நிறைய போட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். அப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு திருப்பி புதுசாக போட்டு கட் பண்ணணும். இதை எடுத்துடலாம். இது மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு திரும்ப போட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கேரட், நூக்கல், பீட்ரூட்,
வெங்காயம் பெருசாக, அதான் நீட்டாக, அப்புறம் சின்னதாக வெங்காயம், அப்புறம் சப்பாத்தி மாவு. இவ்வளவு 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிட்டோம். ஒண்டர் செஃப் சாப்பர் பற்றின என்னோடய ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி சாப்பர் வச்சுருக்கீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. Between a rock and a hard place. Do I work hard or live at my pace? You're only young once, yeah, that's all great, but I also want a future where I'm okay. Living life is doing lots of cocaine. Wait, no, it's living with no shame. Wait, no, it's sleeping in on Sundays. I guess it's different for each of us and that's okay. Well, I just wanna be happy. How to get there? Glad that you asked me. I think it's different for everyone. Some of us need work, others need fun. Some of us need purpose to overcome, but try to do what you love when it's said and done, 'cause there's so many